ஹாய் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஎன்டிஏட டேட்டா என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரேடிங்கான ஒரு செட்டப்பில் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த வீக் எல்லாமே வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஏன்னா வந்து நமக்கு இன்னொரு சைடு உங்களுக்கே தெரியும், ஈரான் அண்ட் இஸ்ரேலோடைய வார் வந்து ரொம்ப உச்சக்கட்டம் தொட்டுட்ருக்கு. ஸோ இந்த இன்னும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யுஎஸும் வந்து இப்போ பங்கு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா இன்னும் பதட்டம் அதிகரிக்கலாம். அதுக்கான மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா இந்த பதட்டத்துக்காக தான் வந்து மார்க்கெட் ப்ளஸ்ஸும் ஆகலை, அதே நேரத்தில் பெரிய லெவலில் மைனஸும் ஆகலை. அது ஒரு நல்ல விஷயம் இது வரைக்கும். ஸோ எப்படியாவது இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்து மார்க்கெட் போரில் வந்து இது ஒரு சூழல் வந்து தெளிவானதாக கிடச்சி. ஏன்னா ரெண்டு பேர் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக தான் பார்க்குறோம். ஆனால் அங்கே அந்த சைடு பார்த்தோம்னா ரெண்டு பேர்த்துக்கு வந்து அடுத்தது வந்து எப்போ நம்ம மேலே குண்டு விழுவுன்னு தெரியாத மாதிரி நிறைய கட்டடங்களுக்கு இடையில் ஒவ்வொரு வினாடிகள் வந்து நிறைய உயிர்கள் வந்து போராடிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேர் சைடுமே நான் சொல்கிறது. ஸோ அதனால் எல்லாமே வந்து ஒரு நல்லபடியாக முடிஞ்சு அவங்களும் வந்து ஒரு திருப்தியான ஒரு சூழலுக்கு வரணும். ஸோ ஏன்னா நாம் சொல்லி யாரும் கேட்க போகிறதில்ல. அது நீ பெரிய பெரிய தலைகள் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் இங்கே முடிவாகும். ஸோ நம்ம வெறும் பேச தான் முடியும் இதை பற்றி. சரி, ஓகே, நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வருவோம். ஏன்னா நான் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படு மொக்கையாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தோம்னா திடீர்னு வந்து ஒரு பெரிய ஸ்பைக் கொடுக்குன்னு நினச்சி வாங்கின இடம்லாம் சின்ன சின்ன மூமெண்ட்லேயே வந்து ரிவர்சல் கொடுத்தது. ஸோ நீ கண்டினியூவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறது ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அல்லது வந்து மார்க்கெட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது ஒரு கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ கருத்து பரிமாற்றம் தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்புக்கு ஈஸியாக வந்து மூவ் பண்ணும். சரி வாங்க, இன்றைக்கி டெக்னிக்கல் அனாலிசிஸாக எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து அதோடைய ட்ரேடிங் ஆவரேஜ் கீழே தான் வந்து ஒரு க்ளோசிங் வச்சுட்டே வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு விதமான பயத்தை மார்க்கெட்டில் இருக்குங்கிறத காமிக்குது. ஒவ்வொரு க்ளோசிங் வந்து மேலே வைக்கிறதில்ல. ஸோ நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வீடியோ செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு க்ளோசிங் வந்து அப்படியே வந்து பார்த்தோம்னா அந்த ஆவரேஜ் ட்ரேடிங் கீழே தான் அது வந்து அதோடைய க்ளோசிங் வச்சுட்டே வருது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதோடைய லெவல்ஸ் எல்லாம். ஸோ 24,700ங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரிங்கிறனால மார்க்கெட் ஒரு ரேஞ்சிலே ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இனி நாளைக்கு இது தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வீக்கெண்டு, ஃப்ரைடே வேறு சொல்லவே வேண்டாம், ட்ரெண்டிங் டே தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அது அப் சைடாக இருக்கா டவுன் சைடாக அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து 24,700 கீழே வந்து ஒரு பிரேக் டவுனில் ஓப்பன் அந்த டவுன் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ மார்க்கெட் கண்டினியூவாக 24,500 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கல் வைஸாகவும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் ஒரே ரேஞ்சிலே கொண்டு போக முடியாது. கொண்டு போனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு சாதகமாகவே இல்லாமல் போயிடும். ஃபுல்லாக செல்லருக்கு சாதகமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாதகமான மார்க்கெட் சூழல் வரவே வராது. சம்டைம் வந்து பையருக்கு சூழல் சாதகமாக இருக்கும், சம்டைம் செல்லருக்கு சூழல் வந்து சாதகமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோம்னா கண்டினியூவாக வந்து ரேஞ்ச் பவுண்ட் வந்து செல்லர்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுத்துருக்கும். பட் ஆனால் பையர்களுக்கு டோட்டலாக இந்த வாரம் பூரா எதை வாங்கியிருந்தாலும் நம்ம தொட்டதெல்லாம் வந்து பொண்ணாக இருக்காது, பூரா வந்து புஸ்வானமாக இருக்கும். ஸோ அதான் இங்கே நடந்திருக்கும். இந்த லைனில் பார்த்தோம்னா 24,700க்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பனிங் டவுன் மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா நமக்கு அடுத்த டவுன் வந்து அடுத்த சப்போர்ட்டுங்கிறதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,500 தான் அடுத்த சப்போர்ட்டே. ஸோ 24,500க்கு கீழே மார்க்கெட் வருதுன்னா கண்டிப்பாக அந்த வாரோட இன்ஃபேக்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் டவுன் ஆச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,000 தான். ஸோ நெக்ஸ்ட் 500க்கு பெரிய லெவலில் எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஏன்னா அது ஒரு கேப் அப்பில் போன டைம் வந்து நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது. ஸோ அந்த வார் நடக்கும்போது திடீர்னு வண்டி போயிட்டே இருக்கும்போது சாவி ஆஃப் பண்ணுற மாதிரி பொசுக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் வந்து மார்க்கெட் ஒன்றும் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புட்டை வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலே பாருங்களேன், நம்ம புட்டை வாங்கி வச்சு அதில் குண்டடி என்ன சொல்கிறது குண்டு போட்டு பல வருஷம் வரும், பல பேர் சாவாங்க. அதை பற்றிலாம் கவலை இல்லை. நம்ம புட்டை வாங்கினா மார்க்கெட் இறங்கினா தான் நமக்கு லாபம். ஸோ அது என்ன ஆனாலும் சரி, நாங்கள் புட்டை வாங்கி வச்சுக்கிறோம், எப்படியாவது இறக்குங்க, 4 உண்டு அங்கே ஓடுங்க, 4 உண்டு இங்கே ஓடுங்க, எங்கேயா ஓடுங்கடா, போட்டு மார்க்கெட்டு இறக்குங்கடான்னு தான் புட்டை பை பண்ணி வச்சுக்கிறோட மனநிலையெல்லாம் இருக்கும். காலை பை பண்ணி வச்சுக்கணும், டே போர்னு இருக்குங்கடா, மக்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இப்போ தான் மக்கள் மேலே ஒரு பரிதாபம் வரும் காலை வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு. ஸோ இதுதான் இங்கே இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். அப்படியான மனநிலைக்கு அவங்க கொஞ்ச நாள் ட்ரேட் பண்ணப்பட்டு தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு 24,500 வந்து ஒரு 24,500 தான். 24,700 கீழே ஒரு கேப் டவுனில் வந்து ஒரு ஓப்பன் இருந்து டவுன் ஆச்சுன்னா அடுத்ததை நம்ம பார்க்குறது 24,500. அதையும் பிரேக் ஆச்சுன்னா அது வாரோடைய ஒரு பாதிப்பாக தான் இருக்கும். அது வந்து 24,000 வரைக்கும் அதோடைய தாக்கம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்சைடில் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அப்சைடில் ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு 25,000க்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஓப்பனிங்கோ இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ராங் 1 ஹவர் க்ளோசிங்கோ கிடச்சி அது மூவ் ஆகணும். 25,000க்கு மேலே 25,040 தாண்டி அது மூவ் ஆச்சுன்னா தான் அடுத்த லெவலான 25,200 அந்த ஹையை தொடர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது நிஃப்டியில். ஸோ இல்லைன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான். இப்போதைக்கு வந்து பார்த்தா அந்த ட்ரேடிங் ஆவரேஜ் க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ட்ரேடிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு
சாதகமான சூழல் இல்லை, பாதகமான சூழல் வச்சுக்கலாம். ஸோ இது டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் மேலும் அதிகரிக்குது, பயத்தை இன்னும் மேலும் அதிகப்படுத்தி காமிக்குதுங்கிறத நம்ம இந்த இடத்துல இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாள் க்ளோசிங் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்கிருங்கிற பயம் தான் அதிகமான ஒரு சூழல் இங்கே தெரியுது. ஸோ அதனால் வந்து இந்த டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்த்துக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து நம்ம முதல்ல சொல்லியிருந்த மாதிரி தான் 55,400க்கு கீழே ஒரு மூவ் ஆச்சு அப்படின்னா ஸோ இதுவும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு 500 பாயிண்ட் சாலிடாக இறங்கும். ஸோ அதுக்கு மேலே டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேப். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து மூவ் ஆன இந்த மூமெண்ட்டுகளுக்கான ஒரு சாலிடாக வந்து அதிலிருந்து 500 பாயிண்ட் அதுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ என்ன டைம் இது 53,700 வரைக்கும் இந்த தாக்கங்கள் இருக்கும். எது கீழே 55,000 கீழே டவுனாக மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ அங்கேருந்தும் 1,300 பாயிண்ட்ஸில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அதுவும் இந்த 4 சூழலுக்கான பயம் கண்டினியூ ஆனால் ஸோ இல்லை அப்படி நார்மலாக இருக்குது அப்படின்னா ஓவராலாக ட்ரெண்டு பார்க்கும்போது அப்சைட் மூவ்மெண்ட்டில் இருந்தாலும் ஸோ பயம் இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்குங்கிறதா இங்கே உண்மை. இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் என்ட்ராங்கிறாங்க, அடுத்து ரஷ்யா வருங்கிறான், அடுத்து சைனா வருங்கிறான், நீ ஊரே வந்து கும்மி அடிக்க போகுது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இவங்க கும்மி அடிச்சாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறவங்களுடைய ட்ரேடிங் எல்லாம் கும்மி அடிச்சு விட்ருவானுங்க. ஸோ இதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ தான் வந்து மார்க்கெட் ஒருக்க இறங்கி இப்போ தான் வந்து வாரிலேருந்து ஏறி எந்திரிச்சு போச்சு, அடுத்த போர் அடுத்ததான் இவன் முடிச்சு அடுத்த வரவன் நீ எவன் குண்டத்துக்கு தயாராக இருக்கானது இல்லை. முதல்ல இவனுக்கு இருக்கிற குண்டெல்லாம் பிடிங்கி வச்சுக்கணும். ஸோ அணுகுண்டு எதுவாக இருந்தாலும் வாங்கி முதல்ல வந்து ஒரு மண்ணை போட்டு மொத்தமாக மூடி விட்டுருவணும். இவனுக்கிட்ட குண்டு இருந்தாலே இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை வச்சு எல்லாருமேலையும் போட்டு நம்ம பிரச்சனையை நமக்கு பெரிய தலைவலி உருவாக்குறானுங்க. ஸோ இன்வெஸ்டருக்கு இது வந்து ஒரு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம மார்க்கெட் வந்து உளுந்தா எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகாது, குதிரை மாதிரி உளுந்து அடுத்து ஸ்பாட்டில் உடனே எந்திரிச்சு வரும். ஏன்னா நம்ம என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட டிஏஎஸ் எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். அதனால் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் விழுந்து அவங்க அதுக்காக தூக்கி மேலே கொண்டு விட்டுருவாங்க. பட் கம்பெனிகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனிகளை பார்த்துக்கணும். ஸோ டவுன் சைடில் வந்து நாம் பார்த்த மாதிரி 55,400க்கு கீழே வந்து மார்க்கெட் பிரேக் ஆனால் 55,000 சாலிடாக இயல்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 55,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 1,300 பாயிண்ட்ஸ்கள் பேங்க் நிஃப்டியில் டவுனும். நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து மார்க்கெட்டில் 24,700 கீழே வந்துன்னா 24,500 அதையும் பிரேக் ஆகுதுன்னா மார்க்கெட்டில் அதுவும் ஒரு வீக்காக இருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் லைன்லேயே வீக்காக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஆப்ஷனுடைய அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ நிஃப்டியோட 26ஆம் தேதி எக்ஸ்பைரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 26,000 தான் அதிக ரேட்டு, அதை விட்டால் 25,500 25,000 வந்து பார்த்தோம்னா கால் புட்டு 50% புட் ரேட் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சைடு எடுத்தோம்னா 24,800 புட் ரேட் அதிகமாக இருக்குது. நாளைக்கு தான் இதுக்கான ட்ரெண்டிங்கை வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த பேங்க் நிஃப்டி பார்ப்போம். 56,000 வந்து கால் ரேட்டிங் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு ஒரு 60-70% புட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் 56,000க்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். கீழே வந்து பார்த்தோம்னா பேங்க் சைடில் பார்க்கும்போது பெருசாக வந்து 55,500 ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 55,000 தான் உங்களுக்கு புட் ரேட்டிங் ஓரளவுக்கு இருக்குது. அதனால் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அது கண்டினியூவாக அடுத்தடுத்த சப்போர்ட்டுகளுக்கு கண்டினியூவாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஃப்ஐ இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய மந்த்லி ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். எஃப்ஐ அண்ட் டிஏஎஸோடைய டேட்டா பார்த்தீங்கன்னா இன்றைக்கானது இல்லை, இது வந்து 18, 17 இந்த மாதிரியான டேட்டில் இருக்குது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 வரைக்கும் செல்லிங்கில் இருந்தாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 17, 18 வந்து பையிங்கில் இருக்கிறாங்க எஃப்ஐஎஸ். ஸோ எஃப்ஐஎஸ்க்கு எப்படி தெரியும் ஏன் எப்போ எந்த கொண்டு போடாங்க எப்போ பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாமல் கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சங்காட்டி தான் இந்த 2-3 நாளில் பெருசாக நடக்கான்னு தெரிஞ்சங்காட்டி தான் அவங்க தைரியமாக பை பண்ணுறாங்க. பட் இந்த 2 நாள் பையில் இருக்குது. இன்றைக்கி என்ன இருக்குங்கிறது இன்றைக்கி நமக்கு 6 மணிக்கு மேலே தான் தெரியும். அதை ஒரு செக் பண்ணிங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஏஎஸ் ஃபுல் சப்போர்ட்டில் பையிங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் இன்வெஸ்டருக்கு சேஃபு. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செல் பண்ணல பாருங்க. இவங்களை கம்பேர் பண்ணும்போது 59,000 கோடி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,978 கோடி. இது கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இவங்க வந்து பையிங் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெரியுது. ஸோ எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்க்கு வரல. ஸோ அதனால் வந்து டிஏஎஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நமக்கு இப்போ சப்போர்ட் இருக்காங்க இன்வெஸ்டருக்கு. அதனால் அவங்க ஒரு பண்ணிக்க வேண்டாம். கீழே வந்தாலும் மார்க்கெட் குதிரை மாதிரி எந்திரிச்சு வந்துடும். டோன்ட் வெரி, கவலைப்பட வேண்டாம். தற்காலிக இறக்கமாக தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்காக பேனிக் ஆகிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடியாருது அந்த மாதிரிலாம் வந்து உடனே பேனிக் மைண்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணக்கூடாது. முடியலாம் ஒரு எட்ஜிங் ஐடியா பண்ணணும். ஓவர் இதுலையா ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்க ஷேர்ஸ் மட்டும் தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு மார்க்கெட் ஒருக்கா பார்த்துடலாம். அங்கே என்ன பண்ணி வச்சிருக்கானுன்னு பார்ப்போம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட் 200 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே ஸ்லைடாக 1%க்குள்ளே டவுன் இருக்குது. எதுவுமே வந்து 3%, 4% இல்லை, 1%க்குள்ளே டவுனில் இருக்குது. ரஷ்யன் மார்க்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2.5 இருக்குது. ஸோ மற்ற எதுவுமே ப்ளஸில் இல்லை. மொத்தம் எல்லாம் ரத்தம் கக்கி எப்படி குண்டு போட்டு ரத்தம் கக்கி சேராங்களோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டு இப்போதைக்கு ரத்தம் கக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் லைட்டாக கக்குது. இனி அடுத்ததாக பெருசாக பிளாஸ் ஆனால் பெரிய பாம் வந்து பிளாஸ் ஆனால் மட்டும்தான்
நீ மார்க்கெட்டே அதுவும் ரத்தம் கக்க தயாராகிடும். மனுஷன் ரத்தம் சிந்த ஆரம்பித்தா மார்க்கெட்டும் ரத்தம் சிந்தும். இது வந்து தவிர்க்க முடியாது. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது இந்த போரெல்லாம் வந்து சீக்கிரம் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு சூழல் எல்லாத்துக்கும் திரும்பணும். சூழ்நிலை திரும்பி எல்லோரும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வரணும். அதான் நம்ம நினைக்கிறோம். ஓகே, மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம். பாய்.